வீடு அப்படின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது சார். அப்படி இருக்கப்போ எந்தெந்த தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு எந்தெந்த திசைகள்ல வீடு அமைகிறது சிறப்பானதா இருக்கும். இப்ப இந்த தேதியில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த திசை தான் அவங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஒருத்தருக்குமே நமக்கு தனியா வந்து சொல்ல முடியுமா சார்? 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு அவங்க இருக்கிற வீடு, அது வாடகை வீடா இருந்தான்னா, சொந்த வீடா இருக்குதான்னா இருக்கு. முதல்ல வாடகை வீடு இருக்கும், அப்புறம் சொந்த வீட்டுக்கு போறோம். சப்ஜெக்ட் அப்படி இருந்து அப்படி போனா ப்ரமோஷன்ல போறோம்னு அர்த்தம். நீங்க மாத்தி இருந்துட்டுனாக்கா சொந்த வீட்ல இருந்து வாடகைக்கு தான் வரணும். இப்போ 1, 10, 19, 28 இந்த தேதி உள்ளவங்களுக்கு எந்த திசையில நீங்க இருக்கணும். உங்களுக்கு ஈஸ்ட்டு இருந்திருக்கீங்க, இல்ல நார்த்ல இருந்தீங்கன்னாக்கா லைஃப்ல எல்லாமே குரோத் தான் கொடுக்கும். நீங்க பிஸ்னஸே பண்றீங்க, கரியரா இருக்கிறீங்க, கரியர்ல பார்த்தீங்கன்னா குரோத் ப்ரொமோஷன் போயிட்டு நல்ல பெரிய லெவல்ல போவீங்க. ஒருவேளை நீங்க அதே 1, 10, 19, 28 ஈஸ்ட் நார்த்து திசை உங்கள் வீட்டு திசை தலைவாசல் அதில் இருக்கணும். அது இல்லாமல் வெஸ்ட் பகுதியில் நீங்கள் ஒருவேளை இருக்கிறீங்கன்னு வைங்க, நார்த் ஃபேஸை பார்த்து நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வைங்க, இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற பிரச்சனைலாம் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கும். வெறும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது பெரும்பாடாக இருக்கும். மன ரீதியாக சரி, ரொம்ப நீங்கள் ஜோவியல் டைப்பு, உங்கள் ஜோவியலே உடச்சி விடுவாங்க, ஒரு மாதிரி மூடியாயிருவீங்க. அடுத்து 4, 11, 22, 31 இது உங்களுக்கு ஈஸ்ட்டும் ஓகே, சவுத்தும் ஓகே, நார்த்தும் ஓகே. அப்போது வெஸ்ட்டு உங்களுக்கு ஆகாது. ஒருவேளை வெஸ்ட்டில் உள்ளதை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்கனாலும் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களை விட்டு கையை விட்டு போயிடும். வெஸ்ட்டு நோக்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு கையே கொடுக்காது. 9, 12, 27 உங்களுக்கும் ஈஸ்ட்டு நார்த்து இது ரெண்டும் கனெக்ட் ஆகும். எல்லாமே க்ரோத் இருக்கும். பிஸ்னஸ் க்ரோத்து, கரியர் க்ரோத்து, உங்கள் பர்சனல் லைஃப்பில் க்ரோத்து, அது இல்லாமல் ஸோ பதவி உயர்வு இருக்குது, அடுத்து புகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது, ஃபேமஸ் ஒன்று வரும், எல்லாமே கிடைக்கும். வெஸ்ட்டில் மட்டும் இருந்துட்டிங்கனாக்கா ஃபார்மேட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மேட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த திசைகளில் வீடு அமைகிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து வீடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்கிறதோ விதியேன்னு வாழ்கிறதோ அந்த வீடு தான் சார் முடிவு பண்ணும். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு திருப்பி திருப்பி வரணும், வீட்டுக்கு வரும்போது சந்தோஷத்தோடு வரணும் அப்படின்ற எண்ணம்லாம் தோணும் சார். ஒருவேளை அந்த வீட்டில் அவருக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு வரும்போது ஏண்டா போகிறோம், எதுக்குடா பிறந்தோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து பிறக்கும் சார். அப்படின்றப்போ ஒரு வீடு அப்படின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது சார். அப்படி இருக்கப்போ எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த திசைகளில் வீடு அமைகிறது சிறப்பானதாக இருக்கும். இப்போ இந்த தேதியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த திசை தான் அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தருக்குமே நமக்கு தனியாக வந்து சொல்ல முடியுமா சார்? அதுதான் முக்கியம். ஏன்னா நாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதையும் தாண்டி இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் வீடு இந்த திசையில் தான் இருக்கணும். நீங்கள் அதை மாறினாவே ஏற்கனவே நீங்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறீங்க, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறீங்க, நல்லா போய்கிட்டு இருக்கிற உங்கள் வண்டி கொடை சாய்ஞ்சிரும், ரிவர்ஸ் அடிச்சிடும், லைஃப் செட்பேக் அடிச்சிடும், எல்லாத்துக்கும் சரி. கரெக்டாக போயிட்டுருக்குன்னு சொன்னாக்கா போகிறது, இல்லைனாக்கா போகிற கெரியரே அப்படியே நின்றோம், அப்படியே ஸ்டாகண்டாக நின்றோம். ரீசன்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் புதுசாக திசையை மாற்றி போனீங்க பாருங்கள், இல்லைன்னா அந்த வீட்டிலே உங்களை சேர்த்த விடாது. இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. அதனால் திசை வந்து முக்கியமாங்கிறதுலாம் இல்லை, அதுதான் முக்கியம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு சமாச்சாரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அவங்க இருக்கிற வீடு, அது வாடகை வீடாக இருந்தான்னா சொந்த வீடாக இருக்குதான்னா இருக்குது. முதல்ல வாடகை வீடு இருக்கும், அப்புறம் சொந்த வீட்டுக்கு போகிறோம். சப்ஜெக்ட் அப்படி இருந்து அப்படி போனால் ப்ரொமோஷனில் போகிறோன்னு அர்த்தம். நீங்கள் மாற்றி இருந்துட்டுனாக்கா சொந்த வீட்டிலேருந்து வாடகைக்கு தான் வரணும். அதுதான் அங்கே இருக்கிறது. அதனால் நீங்கள் எதில் இருக்கிறீங்கிறதெல்லாம் இல்லை, எதில் இருந்தால் என்ன இருக்குது. நீங்கள் வாடகை வீட்டிலே இருந்தால் கூட வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு தான் வாங்கன்னு சொல்லுவீங்களோ ஒழிய எங்கள் வாடகை வீட்டுக்கு வாங்கன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை.
அப்போ அது வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்கள் சொந்த வீடு மாதிரி தான் நீங்கள் பாவிக்கிறீங்க, பயன்படுத்துகிறீங்க, அதை இருக்கிறீங்க. இப்போ வாடகை வீட்டில் இருக்கும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு வாங்க போகிறீங்க. அப்போ அந்த திசை உங்களுக்கு சரியாக அமைஞ்சது, நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சரி, இப்போ 1/10/1928 இந்த தேதி உள்ளவங்களுக்கு எந்த திசையில் நீங்கள் இருக்கணும்? உங்களுக்கு ஈஸ்ட்டு இருந்திருக்கீங்க, இல்லை நார்த்தில் இருந்தீங்கன்னாக்கா லைஃப்பில் எல்லாமே growth தான் கொடுக்கும். நீங்கள் பிஸ்னஸே பண்ணுறீங்க, கரியராக இருக்கிறீங்க, கரியரில் பார்த்தீங்கன்னா growth ப்ரொமோஷனாக போயிட்டு நல்ல பெரிய லெவலில் போவீங்க. பிஸ்னஸும் அப்படியே போகும். ஒருவேளை நீங்கள் அதான் அதே 1/10/1928 ஈஸ்ட்டு நார்த்து திசை உங்கள் வீட்டு திசை தலைவாசல் அதில் இருக்கணும். அது இல்லாமல் வெஸ்ட் பகுதியில் நீங்கள் ஒருவேளை இருக்கிறீங்கன்னு வைங்க. வெஸ்ட்டில் தெரிஞ்சோ தெரியாமல் போகிறீங்க, உங்களுக்கு தெரியாது. மேற்கு திசை நோக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் போய் போயிட்டீங்கன்னு வைங்க. என்றைக்கு போனீங்களோ அதுக்குப்படி 10 நாள் இல்லை 1 மாதம் அப்போ வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் லைஃப்பில் செட்பேக்கு தான். செட்பேக்னால் என்னது? வாழ்க்கை பின்னோக்கி தான் போயிட்டுருக்கோம். பெரிய தொழில் பண்ணிட்டுருக்கிறீங்க, அப்படியே ஸ்டேகண்டாக நின்றோம். பெரிய ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கிறீங்க, லாஸ்லேயே போவோம், டெபிட்லேயே தான் போவோம். சொல்லிகிட்டே போகலாம். கெரியரு சடனாக வந்து செட்பேக் அடிச்சிடும். நல்லா போயிட்டுருக்கிற வேலை எல்லாம் போயிடும். இப்படி நிறைய வந்து அந்த திசையே உங்களை காமிச்சிடும். அப்போ ஏங்க ஒரு வீடுன்றது வாழ்கிறதுக்கு தான், அது கூடவா திசை இருக்குது? இப்போ இந்த குருவி, காக்கா, அந்த பறவைகள்லாம் திசை பார்த்தா கூடு கட்டுது அப்படின்னு கேட்கலாம். எல்லாத்தோடு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு இறைவன் கொடுத்தது நான் வேணால் இப்படி ஒன்றா சொல்லுவேன். அவங்க திசையை பார்த்து வேணால் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க பண்ணுறது கரெக்டான திசையில் பண்ணுவாங்க. அதுவாகவே அமையும். இப்படி கூட சொல்லுவேன். இப்போ இது இருக்குல்ல, தூக்குனாங்குருவின்னு ஒன்று இருக்குது. தூக்குனாங்குருவி கூடு கட்டுது பார்த்தீங்களா? ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு வீட்டினுடைய ஸ்கெட்சு போட்டால் எப்படி போடுவாங்க? அவங்களே டிபீட் பண்ணிடுவாங்க. தூக்குனாங்குருவி அவ்வளோ செம்மையாக இருக்கும் வீடு. உள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா அவங்க பெட்ரூமு, அவங்க கிச்சன் தான் இருக்காது ஒழிய அட்டகாசமாக இருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் ஹாலு, பெட்ரூமு, ரூம்பு, அது இதெல்லாம் உள்ளெல்லாம் போகும்போது அவ்வளோ ஒரு 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 லக்ஸரி வீட்டுக்குள்ளே போனாக்கா எப்படி டிசைன்லாம் பண்ணி ஆர்கிடெக்சர் வேலைலாம் பண்ணியிருக்கோம், சான்ஸே கிடையாது. அப்போது அந்த பறவைகளுக்கும் அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு எது ஓகேவோ அதை செஞ்சுக்க போகிறாங்க. உடனே நீங்கள் அதெல்லாம் கேட்டுருவீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் சில நேரத்தில் கேட்குது எனக்கு. அதனால் நீங்கள் கேட்காத, நீங்கள் கேட்ட வரைக்கும் நானே பதில் சொல்லிட்டேன். அதனால் அவங்கள விட்டுருங்க. நம்ம மனசால் நம்மள வரைக்கும் பேசிப்போம். அடுத்து 2/11/2029 இந்த தேதி பிறந்தவங்க உங்களுக்கு எதெல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்தாக்கா, ஈஸ்ட்டு ஓகே, வெஸ்ட்டு ஓகே, சவுத்து ஓகே. இதில் தி பெஸ்ட்டு அதுன்னு பார்த்தோன்னாக்கா வெஸ்ட்டு தான். அதில் இருந்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் வெஸ்ட்டு நோக்கி இருக்கிற ஒரு வீட்டில் போயிட்டு குடியிருக்கீங்க. வாடகை வீட்டில் இருந்தீங்க, சொந்த வீடு வாங்கிடுவீங்க. ஷார்ட் டைமில் வாங்கிடுவீங்க. குரோத் நல்லா இருக்கும். அப்படியே கெரியரும் சின்னதாக ஆரம்பிச்சிருப்பீங்க, பெரிய கெரியரில் போய் நின்றுவீங்க. பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு குரோத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லாமல் நார்த்து ஃபேஸை பார்த்து நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வைங்க, எங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற பிரச்சனைலாம் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்கும். வெறும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது பெரும்பாடாக இருக்கும். மன ரீதியாக சரி, ரொம்ப நீங்கள் ஜோவியல் டைப்பு, உங்கள் ஜோவியலே உடச்சி விடாது, ஒரு மாதிரி மூடியாயிருவீங்க. இப்படி நிறைய நேருக்கு மாறு எல்லாம் மாற்றி கொடுத்துரும். அப்போ நார்த்தில் நாங்கள் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து. நார்த்து அவாய்டு பண்ணி தான் ஆகணுமா? இப்போ நாங்கள் அப்படி இருக்கிறோமே, முதல்ல மாறுங்க. நீங்கள் மாறி ஒரு வாரம் 10 நாளே ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க. எல்லா நம்பருக்கும் பொருந்தும். ஒன்றுத்துக்கு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதேமாதிரி 3/12/21 30ஆம் தேதி பிறந்தவங்க உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸு ஈஸ்ட்டு, நார்த்தும். அதில் அந்த வீட்டில் இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பர்ட்டி இப்படி இருந்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருப்பீங்க. பிஸ்னஸ் மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். கெரியரும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். லைஃபே ஸ்மூத்தாக போய்கொண்டே இருக்கும். நாங்கள் அதில் இருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனை வருது. நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் சரியான திசையில் இருந்தாலும் பிரச்சனை வரும். காற்றுன்னு ஒன்று இருக்குது, காற்றுலே வருது, காற்றுலே போயிடுதுங்கிற மாதிரி பிரச்சனை வருது, காற்றுலே போயிடும் பிரச்சனையும். பிரச்சனை வராமல் எப்படிங்க இருக்கும்? அதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் வந்த பிரச்சனை தீருதா இல்லையான்னு பார்க்கணும். தீராத பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, தீர்ற பிரச்சனை இருக்குது. தீருதா அது பிரச்சனை கிடையாது. சிக்னல் மாதிரி தான். சிக்னல் நம்ம அங்கேயே நின்றுட்டுருக்க போகிறோம்.
சில சிக்னலில் ஒரு ஒரு அப்படி நின்று அப்படி கிளம்பிடுவோம், சிக்னல் நின்றுட்டே இருப்போம். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க போகிறோம் இல்லை. ஆனால் சில சிக்னல் இருக்குது. அந்த சிக்னல் என்னன்னாக்கா நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி நிற்கும். அது ஸ்கிப் ஆகிடும். 3 பேர் அந்த திசை போயிடுவாங்க. நீங்கள் போகிற நேரத்தில் அது ஸ்கிப் ஆயிடும். நீங்கள் போக முடியாது. திருப்பி நிற்க வச்சு ஒரு நிற்க வச்சுற சிக்னலும் இருக்குது. நடைமுறை வாழ்க்கையில் அது இருக்குது இல்லையா? இருக்கு. அதனால் அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. இதுதான் வாழ்க்கை. சிக்னல் தான் வாழ்க்கை. அடுத்து 4, 13, 22, 31 இது உங்களுக்கு ஈஸ்ட்டும் ஓகே, சவுத்தும் ஓகே, நார்த்தும் ஓகே. அப்போது வெஸ்ட்டு உங்களுக்கு ஆகாது. ஒருவேளை வெஸ்ட்டில் உள்ளதை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்கனாலும் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களை விட்டு கையை விட்டு போயிடும். வெஸ்ட்டு நோக்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு கையே கொடுக்காது. என்னங்க நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் அது ஒன்றும் இல்லைங்க, லாஸ் மேலே லாஸ் தான் பண்ணுறேங்க. கண்டிப்பாக லாஸ் தான். உங்களுக்கு செட் ஆகாது. அதுமாதிரி வீட்டில் இருந்தாலும் ஆகாது. இப்போ நான் சொல்கிறது வீடு மட்டும்தான், வெறும் வீடே நினைக்காதீங்க. அது பிஸ்னஸுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே சேர்த்து. நீங்கள் ஒருவேளை வீட்டுக்கு தான் சொன்னார், நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது, அதுக்கு மாற்றி போய் எடுத்துடாதீங்க. அது எனக்கு அதுக்கு தான் கிடச்சி. நிறைய பேருக்கு அதில் தான் பிஸ்னஸும் வீடும் ரெண்டும் ஒன்று தான். உங்களுக்கு திசை ஆகாதுன்னு சொன்னால் அது பிஸ்னஸுக்கும் பொருந்தும், வீட்டுக்கும் பொருந்தும். அடுத்து 5, 14, 23 உங்களுக்கும் ஈஸ்ட்டு, சவுத்து, நார்த்து. அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் நானே சொல்லிக்கிறேன் பிஸ்னஸ் செட்டு. ஏன்னா நான் வீடுன்னு சொன்னால் நீங்கள் வீடியே நினச்சிட்டு இருப்பீங்க. அது பிஸ்னஸுக்கு சேர்த்து 3 ஓகேவாக இருக்கும். என்னவாக இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். லைஃப்லேயும் குரோத் வந்துக்கிட்டே இருக்கும். கெரியர்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்போ அந்த வீட்டுக்கு வந்து நான் வேறு உச்சத்தில் இருக்கிறேன், லைஃபே நல்லா மாறி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு. வெஸ்ட்டு அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டாக போயிடும். 6, 15, 24 உங்களுக்கும் ஈஸ்ட்டு, சவுத்து, நார்த்து 3 ஓகே, வெஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து 7, 16, 25 உங்களுக்கு பெஸ்ட்டு வெஸ்ட்டு. அந்த வெஸ்ட்டில் போய் இருந்தீங்கனாக்கா சிம்பிளாக தான் இருப்பீங்க, சின்னதாக தான் இருப்பீங்க. அவங்க குரோத் பார்த்தீங்கன்னாக்கா இமேஜின் பண்ண முடியாத குரோத் இருக்கும். என்ன மாதிரி குரோத் இருக்கும், திடீர்னுட்டு அப்படியே ஒரு ஃபேமஸ் ஆகிடுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பணம் ஃப்ளோட்டிங் இருக்கும். திடீர்னு பார்த்தா பிஸ்னஸில் பெரிய லெவலில் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே நார்த்தில் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடி வாங்குறது ஹெல்த் அடி வாங்கிடும். டோட்டலாகவே கண்டிஷனை ரொம்ப மோசமாக கொண்டு போயிடும் நாளடைவில். நார்த்து மட்டும் டோட்டலாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஹெல்த்து மட்டும்தான் போகுதுன்னு கிடையாது. ஹெல்த்து போனால் வெல்த்து போகுது. வெல்த்துன்னா என்னது, சம்பாதிக்கிறதும் போயிடும், கெரியரும் போயிடும், சில பேருக்கு லைஃபே போயிடும். நார்த்து 7, 16, 25 உள்ளவங்க நார்த்து ஃபேஸில் இருந்தீங்கனாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னரே உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க. அவ்வளோ என்னங்க நீங்கள் சொல்லும்போது கொடூரமானது திசையே சொல்கிறீங்க. ஆமாம், உங்களுக்கு அது கொடூரமானது தான். ஃபிசிக்கல் உடல் ரீதியாகவும் தொந்தரவு கொடுத்துரும். வேண்டவே வேண்டாம். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, இதை நீங்கள் கேட்டுட்டு உடனே சேனல் முடிஞ்ச உடனே முடிச்சுட்டு வேறு எதுக்கும் போகிறதுக்கு இல்லை. முதல்ல மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இது. கேட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, அதை செயல்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு தான். அடுத்து 8, 17, 26 உங்களுக்கும் ஈஸ்ட்டு, சவுத்து, நார்த்து 3 குரோத்து தான். வெஸ்ட்டில் இருந்தால் உங்களை அங்கே இருக்க விடாது, உங்களை வெளியே அனுப்பிடும். உங்களை மீன்ஸ் யார், அந்த பில்டிங் ஓனர் யார், நீங்கள் தானே. உங்களை அங்கே இருக்க விடாது. வேறு மற்றவங்க கூட இருப்பாங்க, டெனண்ட் கூட இருக்க வைக்கும், ஓனர் அங்கே இருக்க விடாது, அவங்கள முதல்ல கிளப்பி விட்டுரும். வித்தியாசப்பட்டது பாரு. 9, 18, 27 உங்களுக்கும் ஈஸ்ட்டு, நார்த்து இது ரெண்டும் கனெக்ட் ஆகும். எல்லாமே க்ரோத் இருக்கும். பிஸ்னஸ் க்ரோத்து, கெரியர் க்ரோத்து, உங்கள் பர்சனல் லைஃப்பில் க்ரோத்து, அது இல்லாமல் ஸோ பதவி உயர்வு இருக்குது. அடுத்து புகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது, ஃபேமஸ் ஒன்று வரும், எல்லாமே கிடைக்கும். வெஸ்ட்டில் மட்டும் இருந்துட்டிங்கனாக்கா அது உங்களை வந்து அந்த இடத்துலையும் இருக்க விடாது. எல்லாமே செட்பேக் அடிச்சிடும். லைஃபையே வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு போயிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு காலம் உங்களுக்கு எது ஆகுதோ அதை செய்யுங்க. ஆகாததோ முதல்ல இம்மிடியட்டாக மாற்றிடுங்க. இது சொல்கிறது என்னுடைய நோக்கமே. நீங்கள் அதில் இருக்கீங்கன்னா டக்குன்னு சார் இப்போ வந்து ஷிஃப்ட் ஆகுறது அப்படின்றது அடுத்த ஆப்ஷன் சார். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எனக்கு கிழக்கு பார்த்து வாசல் இருக்கிறது, கிழக்கு பார்த்து மனை இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு வந்து நான் வீடு இப்போ தான் கட்டி முடிச்சிருக்கேன் அப்படின்றப்போ நான் என்னோடய வாசல் போர்ஷனை மட்டும் மாற்றி, இல்லை நான் வந்து தலைவாசல்னு சொல்கிறத வந்து நான் பின்னாடி சைடாக வச்சுக்கிறேன், இல்லை சைடில் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாகவே சரி பண்ண முடியுமா சார்? கட்டாயம் முடியும். உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நீங்கள் செய்யலாம். அது இப்போ உதாரணத்துக்கு இப்போ 1ஆம் தேதி இருக்கிறாரு, 1, 10, 19, 28க்கு வந்துட்டு
ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து வெஸ்ட் ஆகாதுன்றோம். நீங்கள் வெஸ்ட்டில் தான் இருக்கிறீங்க. இல்லைங்க, ம். எனக்கு நார்த்தில் கூட என்னால் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம்னாக்கா வெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நார்த்தில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இல்லைங்க, எனக்கு ஈஸ்ட் கூட செஞ்சுக்கிறலாம். அதுதான் கேட்குறீங்க. ம். வாசல் அதுலேயே உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் பண்ணலாம். முடியாதவங்க தான் மாற்ற சொன்னேன். ம். சில பேருக்கு மாற்றவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ப்ரொவிஷனே அதுதான் இருக்குது. ஏன்னா அது மீதி எல்லா திசையிலும் மற்ற வீடுலாம் டைட்டாக இருக்கும். அப்போ அவங்களால வைக்க முடியாது. ம். வைக்க முடியாதவங்க மாற்றுங்க. எங்களால் அதை மாற்றிக்கிறதுக்கு வசதிப்படுதும் முடியும் அப்படின்னா உடனே நீங்கள் ம். வச்சுக்கிடலாம். ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது கான்செப்ட் அது தானே. உங்களுக்கு இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது இருக்கிறது மாற்றத்துக்கு வசதிப்பட்டால் மாற்றிக்கிறங்க. ம். அதுவும் செய்யலாம். ஓகே சார். ஏன்னா இந்த ஒரு பதிவில் வந்து யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான வாசல்கள், எந்த மாதிரியான வீடு அமைப்பு இருக்கிறது வந்து சிறப்பானதாக இருக்கும், இருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான சிக்கல் கொடுக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.